டாஸ்மாக்கும் ஈபியும் எவ்வளவு பெரிய துறை அப்படின்னா, ஈபியோடைய எக்ஸ்பெண்டிச்சர் மட்டுமே 70,000-80,000 கோடி. அப்போது நீங்கள் வந்து இவ்வளவு பெரிய துறைகளை புதிதாக உங்கள் கட்சிக்கு வந்தவருக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அவருடைய முன் அனுபவம் ஊழல் மட்டும்தான். முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நோக்கம் என்னன்னு செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணப்படுறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல் ரீதியான பார்வையும் முன்வைக்கப்படுதில்லை. இட் சென்டர்ஸ் அரௌண்ட் செந்தில் பாலாஜி தான். பட் ஆனால் அந்த 2 பக்கம் அறிக்கையில் செந்தில் பாலாஜியோட நேம் எதுவுமே இல்லை. இவர்கள் வந்து முறைகேடு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை இன்னைக்கு பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஃபிக்ஸிங் பண்ணி தான் அந்த டெண்டரை பண்ணியிருக்கிறீங்க. இடி சொல்கிறது பொய்யுங்கிறத அவர் ஓப்பனாக எல்லாத்தையும் டாக்குமெண்ட்டை வச்சு பேசலாமே. இப்போ இதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது இங்கே இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு தெரியும் தானே. நான் வந்து டிஎம்கேவை அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன் இந்த விஷயத்தில். அவர்கள் இதெல்லாம் வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட். நம்ம சிஎம்க்கு இதெல்லாம் தெரியாமல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள்லாம் பார்க்கவே முடியாது. சரி, நீங்கள் வந்து சிஎம்க்கு நல்லா தெரியும் இந்த 2 பெரிய திரை கொடுக்கும்போதே மீண்டும் செந்தில் பாலாஜியை கைது பண்ணி ஏதோ ஒரு இடத்துல உள்ள வச்சிடணும் அப்படின்னு பாஜக ஒரு மும்முரம் காட்டுறாங்க. முதலமைச்சரே கரூரை நம்பிதான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து இருப்பதை வந்து மேபி பிஜேபி அதை பார்த்து டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அறப்போர் இயக்கத்தின் ஜெயராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மார்ச் 6ஆம் தேதி அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்துகிறாங்க. குறிப்பாக அதில் கவனிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கறது டாஸ்மாகோட ஹெட் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய சங்கர் ஆனந்த், அதுக்கப்புறம் சக்திபேஸ் கார்த்தி உள்ளிட்ட நண்பர்கள் வீட்லேயும் சோதனை நடத்துகிறாங்க. இந்த நிலையில் என்ன இவ்வளோ பெரிய சோதனை நடக்கிறாங்க, அமலாக்கத்துறை எல்லா இடத்தையும் நடத்துது அப்படிங்கிற நிலையில் இடி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அறிக்கையில் வந்து 1000 கோடி ரூபா வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டோட பின்னணி என்ன? வருமான வரித்துறை எல்லாம் ஏற்கனவே சோதனைகள் பார்த்துருக்குறோம். சங்கர் ஆனந்த் போன்றவர்களை சோதனையிட்டதெல்லாம் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி தான் பார்த்தோம். இடி வந்து ஐ திங்க் இது 2வது முறை. ஏற்கனவே ஒரு முறை பண்ணதையும் பார்த்துருக்குறோம். இப்போ 2வது ஒரு முறையாக இப்போ சோதனைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த சோதனை செய்த இடங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜியை ஒரு மையக்கருவாக வைத்து தான் அந்த சோதனைகள் எல்லாம் இருப்பதாக நம்ம பார்க்க முடியுது. ஒரு பக்கம் வந்து சங்கர் ஆனந்த், அவர் கரூர் கான்ட்ராக்டர். செய்திகள் எல்லாம் அவர் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர் என்று சொல்லப்படுகிறது. அந்த சங்கர் ஆனந்த் என்ற நபர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாநில நெடுஞ்சாலைத்துறையில் டெண்டர்கள் வந்து 170 கோடி ரூபாய் டெண்டர், 110 கோடி ரூபாய் டெண்டர் அவருக்கு மட்டுமே போச்சு 2021-22. அதுலேயும் கரூரில் வந்து 4.5 கோடி ரூபாய் ரோடே போடாமலே அவருக்கு டெண்டர் அவருக்கு பணத்தை கொடுத்துட்டாங்க. நம்மளுடைய புகாரே லஞ்ச ஒழிப்புத்துறையில் அதன் மீது இருக்குது சங்கர் ஆனந்த் மேலே. அது மேலே எஃப்ஐஆர் போடாமல் எதுவும் போடாமல் வச்சுருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சாலையை போடாமல் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அளவில் அவர் செல்வாக்கு பெற்றவர் சங்கர் ஆனந்த். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே தேனாம்பேட்டையில் காசி என்ற மின்சார வாரிய ஊழியர் நடந்தது. அவர் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் அவர் தான் மைய புள்ளியாக இருந்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டிலேயே உட்கார்ந்து வேலை செய்து அவர் வந்து ஒவ்வொரு அந்த டெண்டர் ஃபிக்ஸிங் சொல்லுறோம் இல்லையா, ஃபிக்ஸ் செய்து எப்படி 25 கான்ட்ராக்டர்கள் ஒரே விலையை கோட் பண்ணி 400 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் நடந்ததுங்கிறது பார்த்தோம். அதில் மையக்கருவாக இருந்தவர், அவரையும் ரெய்டு செய்ததாக பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ரெய்டு வந்து டாஸ்மாக் ரிலேட்டடான ஆஃபீஸஸில் நடந்தது. அதில் ரொம்ப முக்கியமாக டிஸ்டிலரியில் மட்டும் நடக்காமல் ஹெட் ஆஃபீஸ்லேயே டாஸ்மாகுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த முறை பார்த்தோம். கடந்த முறை ராம்மோகன் ராவ் அவருடைய இடங்களில் நடந்தபோது அது எவ்வளோ பெரிய கொஸ்டின் மார்க் ஆச்சு, எவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சு அப்படிங்கிறது பார்த்தோம். அதனால் இந்த முறை அது மாதிரி எதுவுமே ஆகலை, யாருமே எதுவும் பேசல. முதலமைச்சர் கூட அதை பற்றி பெரிதாக எதுவுமே பேசியிருக்காங்க. இன்ஸ்ட்ரீம் மீடியாவும் அதை பற்றி எதுவும் பெரிதாக பேசவில்லை. அப்போது இதன் மீது ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக செய்திகள் என்ன வர துவங்கியது அப்படின்னா, கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவிற்கு இதில் ஊழல் நடந்ததை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்டுபிடித்திருப்பதாக செய்திகள் எல்லாம் வெளிவந்தது. இப்பொழுது தெளிவாக ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாகவே அவர்களே தெரிவித்திருக்கிறார்கள் என்ன விதமான முறைகேடுகள்லாம் இதில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வெவ்வேறு விதமான முறைகேடுகளை அவங்க பார்த்துருக்குறாங்க. இப்போ இடி வந்து ரெய்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஏதோ ஒரு எஃப்ஐஆர் வேணும், ஏதோ ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். இந்த எஃப்ஐஆர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3 விதமான எஃப்ஐஆர்கள் சொல்கிறாங்க. டாஸ்மாக் கடைகளில் வந்து அதிக விலை எம்ஆர்பி விலையை விட 10 ரூபா 20 ரூபா கூட கொடுத்து எடுக்கிறாங்க. அப்போ அதை வந்து அவங்களுக்கு டாஸ்மாக் கடைகளை போய் ரெய்டு செய்வதற்கான ஒரு முகாந்திரத்தை கொடுக்குது.
ப்ரெடிகேட் அஃபென்ஸாக அது நடக்குது. டிஸ்டிலரி கம்பெனிஸ் ஆஃபரிங் கிக்பேக்ஸ் டு தி அஃபீஷியல்ஸ் ஆஃப் டாஸ்மாக் ஃபார் சப்ளை ஆர்டர்ஸ். ஸோ இதுதான் அவங்களுக்கு வந்து டிஸ்டிலரி நிறுவனங்களையும் போய் ரெய்டு செய்வதற்கான உரிமையை கொடுக்கிறது, ப்ரெடிகேட் அஃபென்ஸாக அமையுது. அதே நேரத்தில் டாஸ்மாக் உடைய அலுவலகத்தையும் அவங்க வந்து, ஏன்னா அந்த சப்ளை கொடுப்பதற்காக அஃபீஷியல்ஸ்க்கு வந்து கிக்பேக்கோ இல்லை மற்ற விஷயங்களோ கொடுக்கப்பட்டு இருக்கிறதா அப்படின்னும் போது அவங்க டாஸ்மாக் அலுவலகத்திலையும் போய் செய்வதற்கான அந்த உரிமையை வந்து அவங்களுக்கு இந்த எஃப்ஐஆர் மூலமாக, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் மூலமாக கிடைக்கிறது. மூன்றாவது வந்து அகைன் சீனியர் அஃபீஷியல்ஸ் ஆஃப் டாஸ்மாக் இன்வால்விங் பிரைப்ஸ். என்னென்னா அவங்க டாஸ்மாக் ஸ்டாஃப் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்ஸில் அதில் சீனியர் டாஸ்மாக் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி இருப்பதாக எஃப்ஐஆர் இருக்குது. ஸோ அது அகைன் டாஸ்மாகுடைய அலுவலகத்தை போய் இவர்கள் ரெய்டு செய்வதற்கு, அந்த அதிகாரிகளை போய் சர்ச் செய்வதற்கான அதிகாரத்தை இவங்களுக்கு கொடுக்குது. ஸோ இதன் வழியாகத்தான் இடி வந்து இந்த ரெய்டுக்கு வராங்க டாஸ்மாகில். இது எந்த பீரியடில் போடப்பட்ட வழக்கு எஃப்ஐஆர்? இந்த எஃப்ஐஆர் எந்த பீரியடில், கிட்டத்தட்ட கடந்த 2020, 2021 இந்த காலகட்டங்களில் போடப்பட்டது சிலது இருக்குதுன்னு பார்க்குறோம். இன்ஃபேக்ட் சிலதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். லஞ்ச ஒழிப்புத்துறையிலே எல்லா எஃப்ஐஆர்களும் ஓப்பனாகவும் இல்லை இன்றைக்கி. அதுவுமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ இடி வந்து ரெய்டு பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சில எஃப்ஐஆர்கள்லாம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா என்ன அப்படிங்கிறதே தெரியல. இன்றைக்கி எல்லா நம்பர்ஸுமே ஆக்சுவலாக அதில் இல்லை லஞ்ச ஒழிப்புத்துறையிலையும். ஸோ அதுவும்லேயுமே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. பட் இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸை வைத்து இவர்கள் உள்ளே வரும்பொழுது இப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், டிஸ்டிலரியில் ரொம்ப முக்கியமாக இதில் தான் மிகப்பெரிய அளவில் ஊழலை வந்து பார்க்குறாங்க. அந்த டிஸ்டிலரியில் போகும்பொழுது டிஸ்டிலரியுடைய அக்கௌண்ட்ஸை வந்து அவர்கள் பார்க்கும்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எஸ்என்ஜே, கேல், சக்காட், எஸ்ஏஐஎஃப்எல், சிவா டிஸ்டிலரி போன்ற டிஸ்டிலரியும் அதோட பாட்லிங் என்டிட்டி, இப்போ பாட்லிங் என்டிட்டி அந்த பாட்டிலில் வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்க. ஸோ பாட்டில் வந்து டிஸ்டிலரிக்கு வரும். அப்புறம் அந்த டிஸ்டிலரியில் அதை டாஸ்மாக் அந்த இது தயார் பண்ணி உங்களுக்கு ஆல்கஹால் அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க டாஸ்மாக் கடைகளுக்கு அனுப்புவாங்க. அப்போது அந்த பாட்லிங் நிறுவனத்துக்கு இவங்க பே பண்ணுவாங்க இல்லையா, டிஸ்டிலரி வந்து பே பண்ணி பாட்டில் அவங்ககிட்டேருந்து வாங்குவாங்க. ஸோ அந்த இருவருக்கும், டிஸ்டிலரிக்கும் பாட்லிங் கம்பெனிக்கும் இடையே பல்வேறு எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது இவர்கள் பணம் கொடுப்பது போல் கொடுத்து அவங்க பாட்லிங் கம்பெனிக்கு வந்து பெரிய எக்ஸ்பெண்டிச்சர் ஆன மாதிரி அவர்கள் கணக்கு காண்பித்து அந்த பணத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஒன்றுமே இல்லை, போகஸ் எக்ஸ்பெண்டிச்சர், எதுவுமே எக்ஸ்பெண்டிச்சரே பண்ணாமல் அதிக பாட்டில் வாங்கினது போல் கணக்கு மட்டும் காண்பிக்கப்பட்டு பணம் அங்கே போயிடுது. ஸோ அந்த பாட்லிங் கம்பெனிக்கு வந்து பணம் வந்ததுக்கு பிறகு அவங்க அதை ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸாக, போகஸ் எக்ஸ்பென்ஸாக காமிச்சு அந்த பணத்தை கேஷாக வெளியே எடுத்துடுறாங்க. அந்த பணத்தை கேஷாக வெளியே எடுத்து மீண்டும் டிஸ்டிலரி கிட்ட அந்த கேஷை கொடுத்துட்றாங்க. ஸோ டிஸ்டிலரி கிட்ட ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பிளாக் மணி, இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த போகஸ் எக்ஸ்பெண்டிச்சரில் இவங்க வெளியே எடுத்த கேஷாக இருக்கக்கூடிய அமௌண்ட் மட்டுமே 1000 கோடி ரூபாய் அளவிற்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத இடி சொல்கிறாங்க. ஓகே. அப்போ அந்த அமௌண்ட்டை வந்து, அந்த அன்அக்கௌண்டட் கேஷை வந்து வைத்துக்கொண்டு டிஸ்டிலரிகள் வந்து பலவிதமான லஞ்சம் டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு கொடுத்து அவர்களுக்கு அதிக ஆர்டர் கிடைப்பதற்காக, ஒவ்வொரு டிஸ்டிலரியும் அவங்களுக்கு அதிக ஆர்டர் கிடைப்பதற்காக அவர்கள் வந்து அதை லஞ்சமாக கொடுத்ததற்கான முகாந்திரத்தையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ ஒரு குடோனில் ஒரு டாஸ்மாக் பாட்டில் வந்து உருவாகுது, அது வந்து அடுத்து அப்படியே ஒரு குடோனுக்கு வருது, அதுக்கப்புறம் இங்கே இருக்க எல்லா டாஸ்மாக் கடைகளுக்கும் போகுது இல்லையா, இதில் எங்கே வந்து முறைகேடுகள் நடக்குது? இதில் முறைகேடு அப்படிங்கிறது வந்து அவங்க இப்போ டிஸ்டிலரியிலேயே, இப்போ இவர்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய முறைகேடு டிஸ்டிலரியிலேயே சொல்கிறாங்க. டிஸ்டிலரி பாயிண்ட்லேயே அவர்கள் வந்து பாட்டிலே, இப்போ உதாரணத்துக்கு 1 லட்சம் பாட்டில் வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் நாங்கள் 1,50,000 பாட்டில் வாங்கியது போல் கணக்கு எழுதுறாங்க. ஓகே. ஆனால் கொடுத்தது 1 லட்சம் தான். 1 லட்சம் பாட்டில் தான் அவங்களுக்கு பாட்டிலிங் கம்பெனிலேருந்து அவங்களுக்கு வந்திருக்கும். இவங்க 1 லட்சம் பாட்டில் தான் டாஸ்மாக் கடைக்கு போனதா கணக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனால் 1,50,000 பாட்டில் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த 1,50,000 பாட்டில் அப்போ வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த 50,000 பாட்டில் வாங்கினதுக்குடைய எக்ஸ்பென்ஸை போய் பார்க்கும்பொழுது அது வெறும் போகஸ், அது பாட்டிலே வந்திருக்காது, பாட்டில் வந்த மாதிரி கணக்கு இருக்குது. அப்போ அதற்கான பணத்தை அவங்க வந்து பாட்டிலிங் கம்பெனி வெளியே எடுத்து எக்ஸ்பென்ஸை காமிக்கிற மாதிரி காமிச்சு, ஏதோ ஒரு நாங்கள் பாட்டில் தயாரித்த எக்ஸ்பென்ஸ் மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அதை பல்வேறு வழிகளில் அவங்க கண்டுபிடிப்பாங்க. இப்போ இபி கரண்ட் எவ்வளோ ஓடி இருக்குது, எவ்வளவு கரண்ட் ஓடினா எவ்வளவு பாட்டில் தயாரிக்க முடியும், இந்த மாதிரி பல்வேறு விதங்களில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அதெல்லாம். அப்போ அதை ஏதோ ஒரு வழியில் அவர்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிராஸ் செக் பண்ணி, கிராஸ் வெரிஃபை பண்ணி இதெல்லாம் போகஸாக, அதுவும் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஜிஎஸ்டி பில் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைத்து அது எக்ஸ்பெண்டிச்சர் உண்மையான எக்ஸ்பெண்டிச்சர் தானா இல்லை போகஸ் எக்ஸ்பெண்டிச்சராங்கிறத கண்டுபிடித்து விட முடியும். அப்போ அதை வைத்து கண்டுபிடித்து தான்
1000 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த பாட்டிலே சப்ளை ஆகாமல் சப்ளை ஆன மாதிரி கணக்கு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஊழல். ஸோ இது வந்து டாஸ்மாக் கடைகளுக்கு இந்த இந்த லிங்க் வந்து இல்லை, சம்பந்தம் கிடையாது. ஆனால் அது அந்த ஆங்கிள் அவங்க பார்க்குறாங்களா இல்லையாங்கிறத மேபி நமக்கு இப்போ சொல்ல மாட்டாங்க. யாரும் சொல்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. ஏன்னா இன்னொரு ஆங்கிள் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே பிடிஆர் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொன்னார், 45,000 கோடி போகுது, கிட்டத்தட்ட 50% வரைக்கும் டாஸ்மாகில் சேல்ஸ் வந்து அவுட் சைடு எக்ஸைஸ் நடக்குது அப்படின்னு சொன்னார். அவுட் சைடு எக்ஸைஸ் நடக்குது, அது டாஸ்மாகில் இப்போ டாஸ்மாகில் நடக்குதா இல்லை பாரில் நடக்குதா, எங்கே நடக்குது அப்படிங்கிறது. பட் அவுட் சைடு எக்ஸைஸ் நடக்குது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட். அது வந்து thousands of crores நடக்கக்கூடிய விஷயங்கள். 50% அப்படின்னு சொன்னார்னா, அவர் 50%ங்கிறது எதை சொல்கிறார், 50,000 crores சேல்ஸ் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதில் 50% எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,000 crores. ஸோ அந்த அளவிற்கான சேல்ஸ் வந்து வெளியே நடக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து இது வரைக்கும் எந்த இன்வெஸ்டிகேஷன்லையும் வந்த மாதிரி தெரியல. இதை யாரும் என்கொயரியும் பண்ணலை. இப்போ அவர் சொன்னதுக்கு பிறகு he was a sitting ஃபினான்ஸ் மினிஸ்டர். இப்போ அது சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போது அவருக்கு தெரியாமல் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி. இவ்வளோ லீக்கேஜஸ் இருக்குது இந்த சிஸ்டமில் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போது அவுட் சைடு எக்ஸைஸ் நடக்குதுன்னா அது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், 150 ரூபா ஒரு பாட்டில் அப்படின்னு சொன்னால் அதில் கிட்டத்தட்ட 120 ரூபா அந்த மாதிரி டேக்ஸ் தான் மேஜர் காம்பனண்ட்டாக இருக்கும். மேபி ஒரு ஸ்மால் பார்ட்டு தான் டாஸ்மாக் உடைய எக்ஸ்பென்ஸ் போகிறதுக்கும் டிஸ்டிலரிக்கு பே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து போகும். அப்போது இந்த மேஜர் டேக்ஸ் காம்பனண்ட்டே டேக்ஸ் நெட்டுக்குள்ளேயே வராமல் போச்சு. இப்போ பாருக்கு போய் சேல் ஆகுது நேரடியாக, இல்லை டாஸ்மாக்கு போய் சேல் ஆகுதுன்னு சொன்னால் அந்த என்டையர் அமௌண்ட் வந்து பிளாக்காக வெளியே போயிடும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால். ஸோ அந்த ஆங்கிள் இன்னும் இதில் வரலை, ஈடியோடைய இதில் வந்து வரலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆர் மேபி அது ப்ரெடிகேட் அஃபென்ஸ்குள்ளே வரல அப்படிங்கிறதுனால அவங்க ப்ரெஸ் ரிலீஸில் கொடுக்காம கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஆங்கிள் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கிறாங்களா, என்கொயரி பண்ணியிருக்கிறாங்களாங்கிறது நமக்கு ஃபியூச்சரில் தான் தெரியும். ஆங்கிள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது இன்னும் சிக்கலாக மாறும் இல்லை? அது மிகப்பெரிய சிக்கல், அது மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா அது வந்து நீங்கள் வந்து டாஸ்மாக் கடை, பாரு, இந்த மாதிரி பலவிதமான பேரோட கொல்யூஷன் இல்லாமல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ அது வந்து என்டையர் சிஸ்டமே அதில் வந்து கொல்யூடாயிருக்கா அப்படிங்கிற மிகப்பெரிய கொஸ்டின் வரும். பட் அகைன் அது வந்து பிடிஆர் சொன்னதுலேருந்து பார்க்கும்போது மட்டும் கிடையாது, ஃபீல்டுலேருந்தும் நம்ம கேள்விப்படுறோம் இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ இது அட்லீஸ்ட் ரெக்வயர்ஸ் அன் என்கொயரி, வெதர் இந்த மாதிரி நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா இது 2 விதத்தில் பிரச்சனை. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 50,000 கோடி சேல்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கிறோம், அதற்கு மேலே இருக்குன்னா இது ஒரு பெரிய வரி இழப்பாக அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம குடிக்கு அடிமையானவர்கள் ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் சீரழிந்த விஷயம் நமக்கு தெரியும். கடந்த 20 ஆண்டுகளில் மட்டும் 3,500 கோடியிலேருந்து 50,000 கோடி ஆயிருக்கு 20 வருஷத்தில். அப்போ 3,500 கோடிங்கிறது 50,000 கோடி ஆகுது அப்படின்னு சொன்னால் பாட்டிலுடைய விலை வந்து இப்போ 15 மடங்கு ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. குடிக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாகி, குடிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது. குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் பன்மடங்கு அதிகமாக இருக்குங்கிறது தான் இதோடைய அர்த்தம். பாட்டிலுடைய விலை மேபி 3 மடங்கு 4 மடங்கு வேணா ஆயிருக்கலாம், அவ்வளோதான். அப்போது இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னும் இதை அதிகம் 50,000 கோடி இல்லை இன்னும் அதிகம்னா நம்ம மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களை சீரழித்து கொண்டு இதனால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடியது பெண்களும் குழந்தைகளும் தான். இது நீங்கள் எங்கேயாவது ஒரு இது நம்ம ஏதோ ஒரு ஊழல் இதுன்னு பெரிய அளவில் மட்டும் பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. கிரவுண்ட் லெவலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பெரும்பாக்கம் போங்க, கணினர் போங்க, இல்லை பல்வேறு இடங்களுக்கு போங்க, கிராமங்களில் பார்க்குறோம் நிறைய பேர் வீட்டில் வந்து கணவர் இல்லை, ரொம்ப ஓல்ட் ஏஜில் சொல்லுங்க அடிமையாகி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாரு அப்படின்னா அந்த ஃபேமிலியே ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள்குள்ளாகக்கூடிய. ஆமாம், ஆண்டு குடிமுக்கி அடிமையாகி இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட்ஸ் எந்த பயனும் இல்லாமல் அவர் டெய்லி குடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த பெண்கள் வந்து பசங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து, வீட்டு வேலைகள் செய்வதிலிருந்து, வேலைக்கு போவதிலிருந்து எல்லா விஷயங்களையும் அவங்க தான் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்போது இந்த மாதிரியான இது 50,000 கோடி இல்லை இன்னும் 70,000 கோடி சொன்னால் எந்த அளவுக்கு அது ஆயிருக்கும் அப்படிங்கிறது யோசிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து என்கொயரி செய்யப்படணும், அந்த மாதிரிலாம் இருக்காங்கிறத பார்க்கணும். அதனால தான் டாஸ்மாக் வந்து இன்னைக்கு எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் கிடையாது, பில்லு கூட கிடையாது, பில்லு கூட கிடையாது. ஸோ பில்லு கூட கிடையாதுன்னா அது நோக்கம் என்ன? நான் என்ன கேட்குறேன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது.
இதில் வந்து ஊழல் செய்ய வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தால் மட்டும்தான் இது வெளிப்படைத்தன்மையோடு இயங்கக்கூடாதுன்னு இருப்பாங்க. இப்போது நீங்கள் நார்மலாக ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் எங்கே போனாலும் ஒரு பில்லுங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது, நான் டாஸ்மாக் கடையில் அக்கௌண்ட்ஸே வைக்க மாட்டேன், அக்கௌண்ட்ஸுங்கிறது அவங்க என்டர் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் தான் அப்படின்னு வெளிப்படையாக இப்போ பில்லுங்கிறது கொடுத்தாங்கன்னா, எல்லாருக்கும் பில்லுன்னு கொடுத்தாங்கன்னா, ஜென்ரேட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பாட்டிலுக்கும் கம்ப்ளீட்டாக எவ்வளோ பாட்டில் டாஸ்மாக் கடைக்கு வந்தது, எவ்வளோ சேல் ஆச்சு, எவ்வளோ பாருக்கு போச்சு, எல்லாமே அக்கௌண்ட் ஆகிடுமே. பாருக்கு சேல் பண்ண கொடுத்தாங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே அக்கௌண்ட் ஆகிடும் இல்லையா. அப்போ இங்கே தான் பணம் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விசனோடய அவங்க செயல்படுறாங்க. ஆமாம், இங்கே இதை ஒரு கேஷ் கவ்வாக பார்க்குறாங்க. டாஸ்மாக் வந்து கேஷ் கவ்வாக பார்க்குறாங்க. இல்லை, அப்படி இருக்கப்ப முறைகேடு நடக்குது அப்படின்றப்ப அது ஏன் இப்போ இதுதான் தமிழ்நாட்டோட வருமானத்துக்கு ஒரு முக்கிய பங்காக இருக்குது அப்படின்றப்ப இங்கேயே ஒரு மணி லாண்டரிங் நடக்குது, ஒரு முறைகேடு நடக்குது அப்படின்றப்ப அது ஏன் முதலமைச்சர் கவனத்துக்கு போல, அல்லது முதலமைச்சர் தெரிஞ்சது இதெல்லாம் நடக்குதா? எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுதாங்க இது நடக்குது. இது வந்து ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் டாஸ்மாகுடைய என்டையர் 20 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2003 அது வந்து நேஷ்னலைஸ் செய்யப்பட்டது. நேஷ்னலைஸ் செய்யப்பட்ட உடனேவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மிடாஸ் டிஸ்டிலரி அப்படிங்கிற நிறுவனம் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஜீரோலேருந்து கடகடன்னு 400-500 கோடி இருக்கு அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கப்பட்டது. 2006லேருந்து 2011 திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா 2008 அந்த எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸு, இலைட் டிஸ்டிலரிஸ்க்குலாம் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் எஸ்என்ஜே ஜெயமுருகன் அப்படிங்கிறவர் வந்து ப்ரொடியூசராக பென்சிங்கம், உளியின் ஓசை அப்படிங்கிற படங்களை தயாரிக்கிறாரு. அந்த படங்கள் எதுவும் ஓடல, எனக்கு தெரிஞ்ச அது லாஸ் மேக்கிங் ஃபிலிம். ஒரு ப்ரொடியூசர் தயாரிக்கிறாரு, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு எழுதியது. இன்னொரு பக்கம் அவருக்கு டாஸ்மாகுடைய லைசன்ஸ் கிடைக்குது சப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இது ஏதோ ஓப்பன் டெண்டர் சிஸ்டமில் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் இவங்க டிஸ்கிரிஷனரி பேசிஸில் தான் இந்த என்டையர் டாஸ்மாகே ரன் ஆகுது. அப்புறம் இலைட் டிஸ்டிலரிஸ்க்கு கிடைக்குது. அப்புறம் இலைட் டிஸ்டிலரி அவங்களுக்கு அந்த 2-3 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 700-900 கோடிக்கு கடன்னு கொடுக்க வேண்டியது இன்க்ரீஸ் ஆகிடுது. மிடாஸ் டிஸ்டிலரிக்கு குறைஞ்சிருது. அப்புறம் 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2011 13-14 பார்த்தீங்கன்னு சொன்னால் மிடாஸ் டிஸ்டிலரிக்கு 2000 கோடி போயிடுது. 200-300 கோடி 2000 கோடி ரூபாய்க்கு போயிடுது. இவங்க இன்ஸ்பைட் ஆஃப் இட் இப்போ எஸ்என்ஜே டிஸ்டிலரியும் ரொம்பலாம் குறையில, கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்கவுங்க ஆட்சிக்கு ஏற்றார் போல் எப்படி வந்து இவர்கள் 2 பேருமே இந்த டிஸ்டிலரியை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க, அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய கேஷ் கவ்வாக இவங்க வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 20 ஆண்டுகளில் 2014 ரொம்ப முக்கியமாக ஹைகோர்ட் வந்து கம்ஸ் டவுன் ஹெவிலி அகெயின்ஸ்ட் டாஸ்மாக். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லை, நீங்கள் யாருக்கு இப்போது ஆர்டர் எந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ ஆர்டர் கொடுப்பாங்கங்கிறது என்ன டெண்டர் போடுறீங்களா, எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் என்ன வகையில் செய்கிறீங்க, டிரான்ஸ்பரன்சியே கிடையாது. அதில் எவ்வளோ கொடுக்குறாங்க, ஆர்டர் கொடுக்குறாங்க, எவ்வளோ வருது அப்படின்ற எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையுமே இல்லை. யாருக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்கிறதுல வெளிப்படைத்தன்மை கிடையாது. இது ஹைகோர்ட்டே 2014 ஒரு ஆர்டர் மூலமாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் வெளிப்படைத்தன்மையோடு இதை இயக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து 10 வருஷம் ஆகியும் எந்த முன்னேற்றமும் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு ஆர்டிஐ போடுறேன். டாஸ்மாக் கிட்ட என்ன கேட்குறேன்னு, நீங்கள் எந்தெந்த டிஸ்டிலரிக்கு எவ்வளவு குவான்டிட்டி வாங்குறீங்க, எவ்வளோ பாட்டில் வாங்குறீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். கேசஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தர முடியாது ஆர்டிஐயில் அப்படின்றாங்க. 2017 லோகநாதன் ஒருத்தர் அந்த கேட்டு அவர் ஹைகோர்ட்டை மூவ் பண்ணி கேஸை போட்டு அந்த ஹைகோர்ட் கேஸில் என்னங்க இந்த பாட்டில் எவ்வளோ யார்கிட்டேருந்து வாங்குறீங்க அப்படிங்கிறது ஆர்டிஐ கீழே வருது, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், நீங்கள் எப்படி கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் போடுது. நீ கொடுத்தே ஆகணும், 2 வருஷம் கொடுத்தாலும் ஒரு ஆர்டரே போட்டாச்சு ஹைகோர்ட். ஆர்டர் போட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க, டாஸ்மாக் அதுக்கு மேலே அப்பீலுக்கு போய் இந்த தகவலை தர முடியாதுன்னு சொல்லி கேஸ் போட்டு அப்பீலில் வச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட நோக்கம், மீண்டும் ரைஸ் பண்ணுறேன், இவங்களோட நோக்கம் வந்து எந்த டிஸ்டிலரின்னு எவ்வளவு பாட்டில் நாங்கள் வாங்குறோங்கிறது கூட மக்களுக்கு தெரியக்கூடாது. யாருடைய பணம்? டாஸ்மாக்ல இப்போ இவ்வளோ நஷ்டமாகுதுன்னு நீங்கள் கணக்கு சொல்கிறீங்களா? நஷ்டமாகிற பணத்தை யார் கொடுக்குறாங்க? மக்கள், சாமானிய மக்கள் தான் கொடுக்குறாங்க.
இல்லையா? அப்போ அந்த டாஸ்மாக்ல வந்து நீங்க இவ்வளவு கோடி ரூபாய் வரி பணம் வந்து யாருடைய பணம்? நீங்க டாஸ்மாக்ங்கிறது ஒரு பப்ளிக் என்டிட்டி. இன்னைக்கு வந்து ஆர்டிஐ சட்டத்தின் கீழே அரசாங்கம் ஓன் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே வரும். இன்னைக்கு நீங்க அவங்க வெப்சைட்டுக்கு போங்க, நீங்க இந்த தகவலையும் பார்க்க கூட முடியாது. அப்போ அவங்க நோக்கமே என்னவாக இருக்குன்னா, இதை மறைத்து வைத்திருப்பதற்கு காரணம், லஞ்சம் வாங்கி கொண்டு டிஸ்டிலரிக்கு வந்து அதிகமான ஆர்டர் யார் அதிக லஞ்சம் கொடுக்குறாங்களோ, யார் அதிக முறைகேடு பண்ணுறாங்களோ அவர்களுக்கு அதிகமான ஆர்டர் கொடுப்பது தான் இது பேட்டர்னாகவே இருக்குது. ஆர் அவங்க பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் வைத்து, பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன், ஆமாம், பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் வைத்து. நான் தான் சொல்கிறேன், மிடாஸ் வந்து ஏடிஎம்கே ஆட்சினா மிடாஸுக்கு பயங்கரமாக போச்சு. அப்புறம் டிஎம்கே ஆட்சின்னா டிஎம்கேல இருக்கக்கூடியவர்களுக்கு பயங்கரமாக போச்சு. நான் உங்களுக்கு 2000 அப்போ ஒரு ஐடி ரைடே பண்ணுறாங்க. மிடாஸ் டிஸ்டிலரிக்குள்ளே வந்து யாருப்பா இதுக்கு ஓனர்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. வைகுண்டராஜன் இப்போ இந்த பீச் அண்ட் மைனிங்கில் வந்து பெரிய அளவில் மாட்டியிருக்கிறாரு. அவர் தான் வந்து அவருடைய அஸ்வதா டிஸ்டிலரிஸ் தான் பெரிய அளவில் பணத்தை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. யாருப்பா இதுக்கு ஓனர் இந்த மிடாஸ் டிஸ்டிலரிக்கு அப்படின்னு கேட்டால், இப்போ இவங்க குரூப்பை கேட்குறாங்க. ராவணன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அந்த இவங்க சசிகலா. இதில் எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து அவருடைய வைகுண்டராஜனை போய் கேட்டுக்கோங்கன்னு சொல்லி இந்த சிவகுமாரன் வந்து சொல்லிடுறாங்க. எங்களுக்கு வந்து இதை பற்றி தெரியாது. என்னப்பா நீ தான், அவர் தான் ஷேர் ஹோல்டருங்க, நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டால், வைகுண்டராஜன்கிட்ட போய் கேட்டால் எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாதுங்க, நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கோங்க. அவங்க சொல்கிறாங்க இதோட ஓனர்ஷிப்பே வந்து ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது, ஒரு பசிலாக இருக்குது, பணம் உள்ளே வந்திருக்கு, யார் ஓனர்னு யாருக்குமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும். லேட்டர் நாங்கள் 2014 வி எக்ஸ்போஸ்ட், நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்போஸவே இன்ஃபேக்ட் வந்து எப்படி மிடாஸ் டிஸ்டிலரி என்பது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நிறுவனம், பினாமி நிறுவனமாக தான் செயல்பட்டது. அந்த நிறுவனத்திற்கு எப்படி 2011 சசிகலா அவர்கள் வெளியே போகும்போது சோ ராமசாமி வந்து டைரக்டராக கொண்டு வரப்பட்டார். இதெல்லாம் 2014 ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அப்போது ஸோ அதற்கு பிறகு மீண்டும் அப்புறம் அது ஹாட்லைன் 2-3 கம்பெனி மூலமாக சசிகலா தான் மெயின் ஓனர்ஷிப்பை வந்து மிடாஸ் தான் வந்து வைத்திருந்தார்கள். ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு பக்கம் எஸ்என்ஜே இலைட் ஜெகத் ரட்சகனுடைய குடும்பத்தோடது. முன்னாடியே அதோடைய ஓனர்ஷிப்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவரே இருப்பாங்க. அப்புறம் வந்து அவரோட பசங்க இவங்கெல்லாம் வந்து ஃபேமிலி இவங்க வந்து அவங்க ஓனர்ஷிப்பை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதோடைய என்டையர் பேட்டர்னை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ 2000 நீங்கள் டிஎம்கே ஆட்சியில் லாஸ்ட் டிஎம்கே ஆட்சியில் பெரிய அளவில் இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு, டிஎம்கே லிஸ்ட்டில் இருக்குது. அப்புறம் ஏடிஎம்கே வந்தோன்னா ஏடிஎம்கே இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ பொலிட்டிக்கல் அஃபிலியேஷனை வைத்து தான் இந்த ஆர்டர் கொடுக்கப்படுது. அந்த பொலிட்டிக்கல் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் அதை தவிர காமனாக இருப்பாங்க டிஸ்டிலரிஸு. அவங்க வந்து எவ்வளோ அளவுக்கு லஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆர்டர் அதிகமாக கிடைக்கும்ன்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது. ஓவராலாக இந்த கவர்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக வந்ததுக்கப்புறம் இந்த போக்குவரத்துறையில் அவருக்கு ஏற்கனவே இந்த கேஸில் இடியோட போயிட்டு அவர் உள்ளே இருந்துட்டு வந்தார். அப்போது ஒரு பெரிய அலிகேஷன்ஸ் வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இப்போ அதுதான் கேட்குறாங்க, இவ்வளோ அவசரப்பட்டு அவர் வந்து அமைச்சராக்குனீங்க அப்படின்னு. இப்போ இதுக்கு இந்த ஒரு கேஸ் வந்து சூடு ஆறாததுக்குள்ள மறுபடியும் இந்த பக்கம் ஒரு டாஸ்மாகில் ஒரு பெரிய ஊழல் அப்படின்னு ஒரு முறைகேட்டில் மறுபடியும் அவர் சிக்கி வைக்கப்படுறார். அப்படின்றப்ப செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணப்படுறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல் ரீதியான பார்வையும் முன்வைக்கப்படுதில்லை? கண்டிப்பாக அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. இன்னைக்கு இடி வராங்க, இடி வந்து இப்போ இந்த ரெய்டு வந்து இட் சென்டர்ஸ் அரௌண்ட் செந்தில் பாலாஜி தான். பட் ஆனால் அந்த 2 பக்கம் அறிக்கையில் செந்தில் பாலாஜியோட நேம் எதுவுமே இல்லையே. இல்லை, செந்தில் பாலாஜியோட அவங்க லிங்க் கண்டுபிடிக்காம கூட இருக்கலாம்ல. செந்தில் பாலாஜி அவருக்கு வந்து இப்போ லிங்க்டுன்னு சொல்லி இப்போ அவர் வந்து லஞ்சமோ ஏதோ ஒன்று பெற்றார் அப்படின்ற ஒரு லிங்க் இருந்தால் தான் அவங்கள நேம் பண்ண முடியும். நாமளுமே அவர் அப்போ தான் நேம் பண்ண முடியும். அவருக்கு ஒரு அமைச்சராக அவருக்கு ஒரு என்ன பொறுப்பு இருக்குது? இந்த துறையை வந்து வெளிப்படைத்தன்மையுடன் சரியாக இயக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் அதை இயக்கவில்லை, அதில் ஃபெயில் ஆகிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியும். இதில் நிறைய ஊழல்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியும். ஆனால் அவர் பணம் வாங்கி இருக்கிறார், இல்லை அவர் வந்து இதில் வந்து லஞ்சம் வாங்கி இருக்கிறார் என்றால் அதற்கு ஆதாரம் வேணும், அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால். ஸோ அதை வந்து கண்டுபிடித்திருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான். அது ஃப்யூச்சரில் தான் நமக்கு தெரியும். நமக்கு வந்து இன்றைய தேதியில் நம்ம அதை சொல்ல முடியாது. பட் கொஸ்டின் என்னென்னா, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து இவர் மிகப்பெரிய ஊழல்வாதி அப்படியெல்லாம் பேசினார். 2021 ஆட்சி அமைந்தவுடன் நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி உங்கள் கட்சிக்கு புதுசாக வந்தவர், அவருக்கு என்ன முன் அனுபவம் அப்படின்னு சொன்னால் சிறப்பாக முன்னாடி ஊழல் செஞ்சுருக்கிறாருங்கிறது அவருடைய முன் அனுபவமாக இருக்கிறது. இந்த கேஸில் கேஷ் ஃபார் ஜாப் கேஸில். அப்போ அப்படி இருக்கும் பொழுது
அவருக்கு வந்து நீங்கள் 2 மிகப்பெரிய துறைகள் டாஸ்மாக்கும் ஈபியும் எவ்வளவு பெரிய துறை அப்படின்னா, ஈபியோடைய எக்ஸ்பெண்டிச்சர் மட்டுமே 70,000 கோடி. அப்போ 70,000 கோடியும் டாஸ்மாகில் இப்போ சேல்ஸ் 50,000 கோடினா 1,20,000 1,30,000 கோடி ரூபாய் ஹேண்டில் பண்ணக்கூடிய வேற ஒரு அமைச்சரை சொல்லுங்கள். அப்போது நீங்கள் வந்து இவ்வளவு பெரிய துறைகளை புதிதாக உங்கள் கட்சிக்கு வந்தவருக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அவருடைய முன் அனுபவம் ஊழல் மட்டும்தான். முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நோக்கம் என்னன்னு நான் கேட்குறேன். இன்கேஸ் அவரோட எலெக்ஷன் ஒர்க்கை முன் வச்சு அவருக்கு கொடுக்குற முக்கியத்துவம், எலெக்ஷன் ஒர்க்கை பேஸ் பண்ணினா நீங்கள் கட்சியில் பதவி கொடுப்பீங்க, துணை கட்சியில் நீங்கள் இது பண்ணுவீங்க. ஆனால் ஒரு ஆட்சியில் ஒரு மினிஸ்டர் ஆக்குறீங்க. மினிஸ்டர் ஆகிறதுக்கு அவர் ஒரு க்ளீன் கவர்னன்ஸ் முன்னாடி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா கூட நீங்கள் புதுசாக கட்சிக்கு வந்தவங்களுக்கு ஒரு துறை கொடுப்பீங்க. ஆனால் 2 மிகப்பெரிய துறைகள், 1.5 லட்சம் கோடி கடனில் இருக்கக்கூடிய மின்சார வாரியம் இன்றைக்கி எவ்வளவு மோசமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். அதற்கு பிறகு தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் நடந்துருக்கு, எவ்வளவு ஊழல்கள் நடந்துட்டுருக்குன்னு பார்க்குறோம். இன்ஃபேக்ட் இந்த டாஸ்மாக்லேயே பாக்ஸ் டெண்டர், இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டு பண்ணுறதுக்கு அதை டாஸ்மாக் கடைகளுக்கு கொண்டு போவதற்கு ஒரு டெண்டர் போட்டாங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பாக்ஸ் டெண்டராக போட்டாங்க. அது டெண்டரை கூட போடல. அப்போ நான் வந்து அதை குற்றச்சாட்டாக நாங்கள் எழுப்பினோம். இது பாக்ஸ் டெண்டராக போடப்படுகிறது. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து கான்ட்ராக்டரை வந்து யாரெல்லாம் இதுவரைக்கும் ஓட்டி வந்தார்களோ அவங்க பாக்ஸ் டெண்டரில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ ஒரு 10 பேப்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பேப்பரை உருவிட முடியும். அந்த அதிகாரி வந்து நீங்கள் பங்கெடுக்கக்கூடாதுன்னு ஒரு பேப்பரை உருவிட்டாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, யாருக்கும் தெரியாது. நாளைக்கு கேட்டாங்கன்னா கூட அவர் ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணல, 10 பேப்பர் சப்மிட் பண்ணணும், ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணல, அதனால அவர் ரிஜெக்டடு, அவருடைய விலைப்பட்டியெல்லாம் நான் திறக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போது அதனால தான் பாக்ஸ் டெண்டராக ஏன் போடுறீங்க, இதை டெண்டராக தானே நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குற்றச்சாட்டை எழுப்பினோம். உடனே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இதை திரும்ப பெறாவிட்டால் நான் வழக்கு தொடர்வேன்லாம் சொன்னார். நாங்கள் சொன்னோம், நாங்கள் திரும்பலாம் பெற முடியாது, இது பாக்ஸ் டெண்டரில் இது முறைகேடு நடப்பதற்கான தெளிவான முகாந்திரம் இருக்கிறது, இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அதே டெண்டரில் நாங்கள் எந்த குற்றச்சாட்டு எழுப்பினோமோ அந்த டெண்டரில் டிடி வந்து யார் வின் பண்ணாங்களோ அவங்களுடைய அந்த டிடி இஎம்டின்னு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டிடி வந்து டெண்டர் முடிந்த பிறகு தான் டிடி எடுத்துருக்குறாங்க. டெண்டருக்கு முன்னாடி அந்த டிடி எடுத்து கொடுத்தால்தான் அந்த டெண்டரில் அவங்க குவாலிஃபையே ஆக முடியும். ஆனால் டெண்டர் முடிந்த பிறகு தான் அந்த டிடி டேட்டே இருக்குன்னா அப்போ தெளிவாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவர்கள் வந்து முறைகேடு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை இன்னைக்கு பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஃபிக்ஸிங் பண்ணி தான் அந்த டெண்டரை பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை இன்னைக்கு இடி வந்து பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த முறைகேடுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன பதில் சொல்ல போகிறார்? இப்போ இது வந்து பொய் அப்படின்னு சொன்னால் அவர் வெளியிடட்டும், ஒவ்வொருத்தருடைய டிடி என்ன டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத மீடியா முன்னாடி காமிக்கிட்டோம், யாரெல்லாம் வின் பண்ணாங்க, என்னைக்கு இஎம்டி இருக்குது. இப்போ இடி சொல்கிறத பொய்ங்கிறத அவர் ஓப்பனாக எல்லாத்தையும் டாக்குமெண்ட்டை வச்சு பேசலாமே. அவர்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குல்ல அவருடைய துறையோடது. அலோகேஷன் ஆஃப் பார் லைசன்ஸ்லேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, பேன் நம்பர் இல்லாமல் ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் எந்த கேஒய்சியும் இல்லாமல் டெண்டர்லாம் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னு ஒரு ஃபிக்ஸிங் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது. இந்த டெண்டர்கள்லாம் ஃபிக்ஸ் செய்யப்பட்டு யாருக்கு தேவையோ அப்போது அது ஏதோ ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து தான் ஃபிக்ஸ் செய்யப்படுகிறது. இல்லைன்னா ஓப்பன் டெண்டர்லாம் நீங்கள் விடுவீங்க. அப்போது இதற்கு வந்து அந்த டெண்டர் அந்த டாஸ்மாகுடைய எம்டியிலேருந்து எல்லாரும் ஆர் லயபிள். யார் அந்த காலகட்டத்தில் இருந்தாங்களோ அவர்கள் எல்லாம் இதற்கு வந்து பதில் சொல்லியாக வேண்டும். அப்போ இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு டாஸ்மாகுடைய அதிகாரிகள் மாட்டியிருக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா இதை பார்க்கும்பொழுது அதுதான் தெரியுது. கிக்பேக்ஸ் வந்து டாஸ்மாகுடைய அதிகாரிகளுக்கு போயிருக்கு. ரொம்ப முக்கியமாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்களோட பேசியதெல்லாம் மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க, கம்யூனிகேஷனில் இருந்திருக்கிறாங்க. டிஸ்டிலரியும் டாஸ்மாகுடைய உயர் அதிகாரிகளும் கம்யூனிகேஷனில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இருக்கவே கூடாதே. அவங்க டெண்டர் போட்டு ஆர்டர் வந்து ஒரு ரேஷ்னல் பயன்படுத்தி இவர்களிடம் வந்து இவ்வளவு ஆர்டருங்கிறத ஆர்டர் போடணுமே தவிர அவங்க அந்த இவங்க அந்தந்த ரீஜனல் ஆட்கள் தான் அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ அப்போ டாஸ்மாகுடைய உயர் அதிகாரிகள் ஏன் டிஸ்டிலரியோட தொடர்பில் இருந்திருக்கிறாங்க, கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறாங்க, அதையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த அன்டியூ ஃபேவர்ஸ் வந்து உயர்மட்ட அளவில் வரைக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக டாஸ்மாகில் வந்து மிகப்பெரிய ஊழல்கள், பல்வேறு விதமான ஊழல்கள் நடந்துட்டுருக்குங்கிறத இன்றைக்கி ஆதாரத்தோடு பிடிச்சிருக்கு. இப்போ டெல்லியில் லிக்கர் ஸ்கேம் நடந்து டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆட்சியே வந்து போச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து கவிதா அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. இப்போ இதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு தெரியும் தானே. அப்போ இருக்கப்ப ஏன் இதில் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக அவங்க வந்து ஹேண்டில் பண்ணாங்களா, இல்லை இதே விஷயத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது?
அவங்க அவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையாங்கிறது வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். நான் வந்து டிஎம்கேவை அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன் இந்த விஷயத்தில். அவர்கள் இதெல்லாம் வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்டு. எனக்கு தெரிந்து அவர்கள் நேரடியாக அந்த அந்த கம்யூனிகேஷன்லேயோ இல்லை எந்த விஷயத்துலேயுமோ அது அமைச்சர் அளவுக்கோ இல்லை அதற்கு மேல் அளவிற்கோ அந்த கம்யூனிகேஷன் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, கம்யூனிகேஷன் வந்து டாஸ்மாக் உயர்மட்ட அதிகாரிகளோட கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு, அது ஆனால் அமைச்சரோட கண்டுபிடித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது, ரொம்ப குறைவு நான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏன்னா இவங்கெல்லாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்டு, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆமாம். ஸோ இந்த விஷயத்தில் அதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் நினைக்கிறேன். ஸோ இடி ஈவன் தான் பண்ணியிருக்கிறாங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்சு அது வந்து அவங்க செந்தில் பாலாஜிக்கு லிங்க் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கோ மற்றவர்களுக்கோ லிங்க் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். பிஎம்எல்ஏ வருது அப்படின்னா இப்போ இந்த பணம் யாருக்கு போச்சு அப்படின்ற அந்த ஒரு ட்ராப் இருக்கும்ல, இப்போ அதுவும் இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட்டில் இதுக்கப்புறம் அது நோக்கி நகருவாங்களா? கண்டிப்பாக அதை நோக்கி நகர்ந்தாகணும். அந்த பணம் வந்து எப்படி ட்ராவல் ஆச்சு, யாருக்கு கம்யூனிகேஷன் ஆச்சு, ஸோ அந்த பணம் அங்கேயே தான் அங்கே போயிருக்கா. ஸோ ஒவ்வொருத்தட்டி ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க. இப்போ டிஸ்டிலரி பர்சன் கிட்ட நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க, பாட்லிங் இவங்கள்ட்ட நீங்கள் யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்க, ஸோ அது எல்லாமே நடக்கும். பட் அது ஒரு பாயிண்ட்டுக்கு பியாண்ட் அவங்களால அந்த கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். யாராவது ஒருவர் இப்போ வந்து இதில் வந்து ஒரு அரசியல்வாதி சம்மந்தப்பட்டு இருக்கிறார் சொன்னால் இந்த அரசியல்வாதிக்கு நான் கொடுத்தேங்கிறத சொல்லணும், ஆதாரம் வேணும். அதற்கான ஏதோ ஒரு விதமான ஆதாரம் வந்து இருக்கணும். ஈவன் அவருடைய ஸ்டேட்மெண்ட் கூட ஒரு ஆதாரம் தான். நான் வந்து இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தேங்கிறது கூட ஒரு ஆதாரம் தான். பட் அந்த விஷயமே இதில் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு டவுட்டு. ரெண்டாவது, இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸை எனக்கு தெரிஞ்சு இவங்க விட்டு வைக்க மாட்டாங்க. இந்த எஃப்ஐஆர், லோக்கல் எஃப்ஐஆர், டிவிஎஸ்சி எஃப்ஐஆர்களை இவர்கள் முதல்ல மூடுவதில் தான் இவங்க கவனம் செலுத்துவாங்க. ஸோ அதை வந்து காலி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காலி செய்ய வைக்கிறது தான் இவங்க கவனம். இதுக்கப்புறம் இந்த கேஸ் எதை நோக்கி நகரும்? இதுக்கப்புறம் எல்லா சம்மன் அனுப்புவாங்களா செந்தில் பாலாஜிக்கு? இது எல்லாம் அனுப்புவாங்க. ஐ திங்க் அதான் இதுவரை நமக்கு பிஜேபி நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அவர்களுடைய நோக்கம் வந்து அரசியல் ரீதியான கருவியாக இதை பயன்படுத்துகிறாங்களே தவிர உண்மையிலேயே தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய நோக்கம் இருக்கா, ஒரு ஊழலை வந்து ஊழலாக பார்க்குறாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எஸ்என்ஜே டிஸ்டிலரி எடுத்துக்கோங்க. கடந்த முறை இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணதுக்கு பிறகு எஸ்என்ஜே டிஸ்டிலரி பிஜேபிக்கு டொனேஷன் கொடுத்துட்ருக்குறாங்க தொடர்ந்து. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் 10 கோடி அளவுக்கு கொடுத்துருப்பாங்களா நினைக்கிறேன். எஸ்என்ஜே டிஸ்டிலரி அப்பப்போ கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்துட்ருக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? ஏதோ ஒரு மறைமுக லாபி இருக்கும். என்ன நடந்துட்டு இருக்கு அப்போ? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம வந்து இதெல்லாம் கண் கட்டி கொண்டு இவர்கள் இடி வந்து வெதர் இடியில் அந்த அதிகாரி மேபி நேர்மையான அதிகாரியாக கூட இருக்கலாம், வந்து பார்க்குறவங்க இது பண்ணுறவங்க. ஆனால் இடி அப்படிங்கிறது எப்படி ஓவரால் சிஸ்டம்ங்கிறத எப்படி இன்ஸ்டிடியூஷனை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. நீங்கள் போய் ஆதாரத்தை எழுதிடுவாங்க. இந்த ஆதாரத்தை வைத்து நாம் இதை மிரட்டுவதற்கு பயன்படுத்த போகிறார்களா, இல்லை உண்மையிலேயே ஊழல் அப்படிங்கிற விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்த போகிறாங்களா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி. எனக்கு தெரிந்து இதை ஒரு அரசியல் கருவியாகத்தான் இதுவரை பாஜக பயன்படுத்தி இருக்கிறது, அப்படி தான் பயன்படுத்துவாங்க. அதனால தான் மக்கள் இதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த ஊழல் அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ நம்ம ரேஷன் ஊழல் வெளியிட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கீங்க. மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு அதிகாரிகளும் மாநிலத்தில் இருக்கிற திமுக அரசு அதிகாரிகளும் இணைந்து சந்தை மதிப்பை விட 107% அதிகமாக 288 ரூபா ஒரு மெட்ரிக் டன்னுக்கு டிரான்ஸ்போர்ட்னா 598 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த மாதிரி ஊழல்கள் 2 பேரும் இணைந்து தான் செய்கிறாங்க. ஸோ வெளியில் நடக்கக்கூடிய ட்ராமாக்களுக்கும் வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களும் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு அரசியல் ரீதியான விஷயங்களாக, பொலிட்டிக்ஸ்ன்றது வேற, பிஸ்னஸ்ன்றது வேற அப்படின்ற மாதிரி. ஆமாம். இதை வைத்து பிஜேபி வந்து அந்தந்த நிறுவனங்கள்கிட்டேருந்து இன்னும் அவங்களுக்கான டொனேஷனை ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு பண்ணுறாங்களா பிஜேபி, இல்லை இப்போ இது அட்ரஸ் பண்ண இப்போ எஸ்என்ஜே டிஸ்டிலரி வந்து வருஷம் கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் ரேஷன் இது வெளியிட்டிருக்கிறோம். கிறிஸ்டி வந்து வருஷம் இப்போ 2017-18 அவங்கள ரைடு பண்ணதுலேருந்து கிறிஸ்டி வருஷம் இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க பிஜேபிக்கு. ஸோ அவங்களுடைய ரெவென்யூ அதிகப்படுத்துவதற்காக ரைடு இதெல்லாம் நடத்தப்படுகிறதா, இல்லை உண்மையிலேயே ஏதாவது நடக்குமா? இப்போ இன்றைக்கி அன்றைக்கி 2000 கோடி ரூபாய் டேக்ஸ் எவேஷன் கிட்டத்தட்ட பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் கிறிஸ்டி இது வந்து சொன்னாங்க. இன்று வரை ஒரு எஃப்ஐஆர் கூட நீங்கள் ஃபைல் பண்ணலையே. சிபிஐ வச்சுருக்கிறீங்க, மத்திய பணம் இப்போ எஃப்சிஐலேருந்து நிறைய விஷயங்களுக்கு ரேஷன்லலாம் பணம் வந்து மத்தியிலேருந்து தான் வருது.
அப்போ நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க, இன்கம் டேக்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா சிபிஐ தனதுக்கு இங்கே இருக்கிற கிறிஸ்டி மேலே ஃபைல் பண்ணியிருக்கணும். டாஸ்மாக்லையும்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் இதுக்கு முன்பு நடந்த எந்த நடவடிக்கையும் நமக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் அந்த லிக்கர் இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த அரவிந்தோ ஃபார்மாவுடைய எம்டி டெல்லி அந்த எக்ஸைஸ் இதில் அந்த அரவிந்தோ ஃபார்மாவுடைய எம்டி வந்து அவர் எலக்ட்ரல் பாண்டில் பிஜேபிக்கு பணம் கொடுக்குறாரு இல்லையா? அவர் பணம் கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கரெக்டாக பெயில் கிடைக்குது. இவர் இப்போ சத்தீஸ்கரில் கூட பெயில் வாங்கியிருக்காங்களே. ஸோ பெயில் வந்து அவருக்கு தான் கொடுக்கப்படுது. இப்போது கெஜ்ரிவாலுக்கோ மற்றவர்களுக்கோ மச் லேட்டர் கிடைச்சது. பட் அந்த அரவிந்த வர்மா யார் அந்த கொடுத்ததாக சொல்லப்படுகிறதோ கீ பர்சனாக இருந்ததோ அவர் வந்து முதல்ல அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் அதற்கு பிறகு அவருடைய பெயில் கிடைச்சதே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹியரிங்கில் ரொம்ப லைட்டாக அவருக்கு ஏதோ முதுகு வலி இருக்கா, முதுகு வலி இருப்பதற்கெல்லாம் பெயில் கொடுப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த இடத்துல இடி சாஃப்டாக ப்ளே பண்ணி ஆர்கியூ சரியாக இது பண்ணாமல் அது கோர்ட் என்ன பார்த்து முடிவு பண்ணுறீங்களோ முடிவு பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்து படிச்சிங்கனாலே தெரியும். அப்படிதான் அவங்க ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ இதோட கேஸோட பின்னணி பார்க்குறப்ப அண்ணாமலை பேசுறாரு செந்தில் பாலாஜி நாடாளுமன்ற தேர்தலுக்குலாம் உள்ள இருப்பாரு அப்படின்னு, அதே மாதிரி அவர் உள்ள போறாரு. இப்போ இந்த தேர்தலையும் உள்ளதா இருப்பார், அவரு எலெக்ஷன் அவர் பார்க்க மாட்டார் அப்படின்ற மாதிரி அவர் சவால் விட்டுறாரு. அப்படின்றப்ப மீண்டும் செந்தில் பாலாஜியை கைது பண்ணி ஏதோ ஒரு இடத்துல உள்ள வச்சிடணும் அப்படின்னு பாஜக ஒரு மும்முரம் காட்டுறாங்க. தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் முன்னாடி இந்த விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. அப்படின்றப்ப இதோட முடிச்சு போட வேண்டியது இருக்கா அப்படின்ற ஒரு பார்வை வருதுல்ல? இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். இப்போ செந்தில் பாலாஜி அவர் வந்து பயங்கர எஃபிஷியண்ட்டாக எஃபிஷியன்ட் அவங்களுடைய டேர்மில் சொல்லணும். நம்ம இதில் எலெக்ஷன் ஒர்க்கில் அவங்க திமுக வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க, எதிர்கட்சி மேபி பார்க்குறாங்களா இருக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் ஈரோடு ஈஸ்ட்டுக்கு போகும்போது கூட அங்கே வந்து நான் நேரடியாக பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதே நான் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே போய் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம், ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம், நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம், அங்கேயே பணம் கொடுத்துட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். அவங்க வந்து அங்கே ஒரு காரில் வந்து அங்கே இருக்கக்கூடிய திமுக ஆட்கள் சொல்கிறாங்க, இங்கே நாங்களாம் யாருமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாங்க, கரூர்லேருந்து ஒவ்வொரு பூத்துக்கும் ஆள் வந்திருக்கிறாங்க பாருங்கள், அங்கே வண்டி நிற்கிது பாருங்கள், இன்னோவா 2 பேர் வந்து நிற்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் கரூர்லேருந்து தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷனே நடக்குது அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கரூர்லேருந்து இருக்கக்கூடிய கேங் தான் ஈரோடு ஈஸ்ட்டுக்குமே வந்து இப்போ பணம் கொடுக்கக்கூடிய அளவில் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் அங்கே ஈரோடு ஈஸ்ட்டுக்கு போகும்போது பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து முதலமைச்சரே கரூரை நம்பி தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருப்பதை வந்து மேபி பிஜேபி அதை பார்த்து சரி அதனால் வந்து செந்தில் பாலாஜி போன்றவர் வந்து கரூர்லேருந்து இருக்கிறாரு, அவரை முதல்ல நம்ம முடித்தோம்னா இது எதுவும் நடக்காது. இல்லை இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வரப்போ இல்லை அவர் அமைச்சரவையிலேருந்து நீக்கிறது அது மாதிரி எதுவும் சிஎம் இதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்க மாட்டாரா? சரி, இது ஒரு இதை வந்து நம்ம சிஎம்க்கு இதெல்லாம் தெரியாமல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள்லாம் பார்க்கவே முடியாதுங்க. சரி, நீங்கள் வந்து சிஎம்க்கு நல்லா தெரியும் இந்த 2 பெரிய தடை கொடுக்கும்போதே ஏதோ ஒரு வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் கொடுக்கப்படுது. இட் இஸ் நாட் ஃபார் எனி மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா இவருடைய முன் அனுபவமே ஊழல் பண்ணதுன்னு அவரே சொல்லியிருக்கிறார். ஸோ இது ஏதோ நல்ல மக்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்காக கொடுத்தாருங்கிறது என்னால் நம்ப முடியல. இதில் வேறு ஏதோ ஒரு வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்து தான் செய்கிறது. அந்த வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்றைக்கி அவருக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வந்து மிச்சம் எந்த அமைச்சருக்கும் இருப்பதாக தெரியல. அப்போது அந்த அளவிற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய அளவில் கவர்ந்துள்ளார், மிகப்பெரிய அளவில் கவர்ந்திருக்கிறார் அவருடைய செயல்பாடுகள் மூலமாக, வேலைகள் மூலமாக. அப்படி என்ன சிறப்பாக அவர் செய்கிறார் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்களுக்கு என்ன சிறப்பாக செய்கிறார்ங்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் தான் சொல்லணும். மக்களுக்கு என்ன தெரியல, மக்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஊழல் செய்தது தான் முன் அனுபவம். ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் தான் சொல்லணும் அப்படி என்ன உங்களுக்கு அவர் சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறது. அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி எல்லா டெசிஷன்ஸும் எடுக்கிற மாதிரி தெரியுது. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி.